ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு கருப்பு உளுந்து சட்னி செஞ்சுருந்தேன். இது பாப்பா 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தோசை கூட வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா எனக்கு என் வீட்டுக்காருக்கும் சட்னி பண்ணியிருந்தேன். சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் இது கூட 3 ஸ்பூன் கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் காற்றுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 15 சின்ன வெங்காயம், இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் இந்த சூட்லேயே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா ஹெல்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு.